சில விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இன்னும் 1 மந்த்துல ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அண்ட் ப்ரைவேட் ஸ்டாஃப் இந்த 2 இதில் ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ தெரியாதனமா நாங்கள் வந்துட்டு அது பெரிய ஸ்கூல்னு நினச்சி நாங்கள் சேர்த்து வச்சுட்டோம். பட் வருஷம் வருஷம் ஃபீஸுக்கே இப்போ இவ்வளோ போயிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்துட்டு இதே டென்ஷனாக இருக்குது. வருஷம் வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கே எங்களால் முடியலன்றாங்க. அது ஓகே. ஆனால் நல்லது தான் நீங்கள் பெரிய ஸ்கூல்லலாம் சேர்க்குறீங்க. ஏன் அப்படியெல்லாம் கடன் வாங்கணும் சொல்லுங்கள்? எல்லா ஸ்கூலும் நல்ல ஸ்கூல் தான். இப்போல்லாம் எதுவுமே கெட்ட ஸ்கூலெல்லாம் கிடையாது. கெட்ட ஸ்கூல்னு எப்படி ஆகும்னா, பசங்க பண்ணுறது தான் அது வந்துட்டு கெட்டதாக ஃபார்ம் பண்ணி கெட்ட ஸ்கூலுன்னு பேர் வந்துடும். ஆனால் எந்த ஸ்கூலும் எப்போவுமே கெட்டது கிடையாதுங்க. பசங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு டிசிப்ளின் வந்துட்டு வீட்டிலேருந்து தான் கற்றுக்கணும் வருவாங்க. ஸோ அவங்க போகிற ஸ்கூல்லையும் வீட்டிலேருந்து கற்றுக் கொடுக்குறது தான் அங்கேயும் போய் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் எல்லா ஸ்கூலெல்லாம் கெட்டதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நல்லா படித்தவங்களாம் கூட சின்ன சின்ன ஸ்கூல்லேருந்து தான் வந்திருக்காங்க. நல்லா பெரிய ஆளெல்லாம் ஆகிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு கடன் வாங்குறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய ஐயோ பக்கத்து வீட்டிலலாம் அந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்க, எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அந்த ஸ்கூலில் சேர்த்து வச்சுருக்காங்க, நாங்கள் எங்கள் பசங்களை அந்த ஸ்கூலில் சேர்த்து வைக்கலான்னா எங்களோட ரெப்யூட்டேஷன் எங்களோட மானம் எல்லாம் கம்மி ஏதோ சொல்லுவீங்க. ஆனால் அது தேவையில்லாதது நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ப்ரைமரி, ஹை ஸ்கூல், மிடில் ஸ்கூல் இதெல்லாம் எல்லாத்துக்குமே கடன் வாங்குவோம். +2க்கும் கடன் வாங்குவீங்க. பட் ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஹையர் எஜுகேஷனுக்கு என்ன பண்ணுவீங்க, அதுக்கு வந்துட்டு ஒரு பர்சனல் லோனோ எஜுகேஷ்னல் லோனும் வாங்கி போடுவீங்க. அது எஜுகேஷன் லோன் வந்துட்டு பசங்கள்லாம் இப்போ கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு அந்த லோனும் அவங்க தலைமையில தான் விழும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படியே வந்துட்டு கடன் ஆகிட்டிங்கன்னா அது பீஸ்ஃபுல் இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு இது என்னோடய சஜஷன் தான். நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாவே போதும். ரொம்ப ஃபாரெல்லாம் அனுப்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே பசங்க வந்துட்டு நம்மக்கிட்ட கண் பார்வையில் தான் இருக்கணும். நம்ம ஏதாச்சும் ஒன்றுனா நம்ம போய் பார்க்கணும் ஒரு 5-10 நிமிஷத்தில். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க, பசங்களை நல்லா படிக்க வைங்க. நீங்களும் பேரண்ட்ஸ் பீஸ்ஃபுல்லாக இருங்க. வீட்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் என்னோடய சஜஷன். வேறு எதுவும் நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு வேணும். பை பாய், see you, டேக் கேர்.